ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான புக் ரிவ்யூவை பார்க்கலாம். இது இங்கிலீஷ் லெட்டர்ஸு. இப்போ ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த மாதிரி படிக்கிறவங்கெல்லாம் எழுதி பழகிக்கலாம். இது நிறையா லட்சக்கணக்கான டைம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஈரமான துணியை வச்சு தான் துடைக்கணும். பால் பாயிண்ட் பென்னை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கு பென்னு, ஸ்கெட்ச் பென்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற புக்கு. அப்புறம் தமிழில் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே லைன்ஸு, டயகோனல் லைனு, ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஜிக்ஸாக்கு, கர்வு எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ இந்த சைடு பாப்பா எழுதியிருக்காங்க. அதை நான் அழித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கெட்சில் வச்சு எழுதுனதை ஈரமான துணியை வச்சு தொடச்சோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அழிஞ்சிடும். நிறையா டைம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு ரேட்டு எவ்வளோ அப்படின்னா 100 ருபீஸ் தான். எங்கே வாங்கினேன் அப்படின்னா கொடிஷியாவில் அந்த ஓசோன் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. 2025 எக்ஸ்போ போட்டிருந்தாங்கல்ல, அங்கே சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. அங்கே நான் 2 புக்கு வாங்கினேன். இங்கிலீஷ் ஓரளவுக்கு லெட்டர்ஸ் பாப்பாவுக்கு எழுத தெரியும். அந்த குறிப்பிட்ட லெட்டர்ஸ் மட்டும் எழுத தெரியாது. அப்புறம் தமிழ் லெட்டர்ஸ் சுத்தமாக தெரியாது. சரி, தமிழ் லெட்டர்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அதெல்லாம் எழுதி பழகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த தமிழ் லெட்டர்ஸில் அதுவும் வாங்கினேன், இதுவும் வாங்கினேன். ஸ்லேட்டெல்லாம் இருக்குது. இப்போ வர ஸ்லேட்டெல்லாம் பழைய மாதிரி நம்ம படித்த காலத்தில் இருக்கிற மாதிரி குவாலிட்டி இல்லை. 2 ஸ்லேட்டு 3 ஸ்லேட் இருக்குது. பென்சில் ஒன்று கடிச்சு சாப்பிட்றாங்க, இல்லாட்டினா எங்கேயாவது தொலைச்சி வீசிடுறாங்க. இதுனா கொஞ்சம் பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவங்களே எழுதி பழகுறாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்கெட்ச் நம்ம தனியாக வாங்கிக்கணும். இனி நெக்ஸ்ட் டைமே இந்த மாதிரி புக்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க, சின்ன 3 வயசு குழந்தைங்க, படிக்கிற ஸ்டேஜ் உள்ள குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி எம்டி புக் இருக்குது. அது நம்ம எவ்வளோ டைம் வேணால் எழுதி அழிச்சிக்கலாம். என்ன வேணால் எழுதிக்கலாம், என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எம்டி புக் இருக்குது. அப்புறம் ட்ராயிங்ஸ் கலர் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறையா அழகழகாக ட்ராயிங்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஸ்கெட்ச் பென்சில் வச்சு கலர் பண்ணிக்கலாம். ஒரு 3 வயசு வரைக்கும் பொம்மையெல்லாம் வாங்கலாம். ஒரு 3 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி எஜுகேஷ்னல் ஐட்டம் தான் வாங்கணும். இப்போ படிப்பு எல்லாருமே படிக்கிறாங்க. நல்லா கோச்சிங், டீச்சிங்லாம் இப்போல்லாம் சில ஸ்கூலில் பெஸ்ட்டாக தராங்க, சில ஸ்கூலில் பெஸ்ட்டாக தர்றதில்ல. நம்ம பேரண்ட்ஸ் சைடில் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுத்தா போதும். தெரியாதது சொல்லி தர வேண்டாம், தெரிஞ்சது சொல்லி கொடுத்தா போதும். அவங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகட்டும். ஆல்ரெடி நான் ஒரு 12 புக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அது வெறும் 250 ரூபா தான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. அதில் ஃப்ளவர்ஸு, அனிமல்ஸ் அந்த மாதிரி 12 வகையான புக்ஸ் இருக்குது. அந்த லிங்க்கு நான் கீழே ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி இது என்னன்னு கேட்டு சொல்லி கொடுங்க. இந்த தமிழ் புக்கில் எப்படி எழுதணும்னு ஏரோ மார்க்கோட போட்டிருப்பாங்க. நம்ம அதுபடி நம்ம எழுதலாம். 3 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு பேசுகிறதுக்கான பயிற்சி மட்டும் கொடுங்க. ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் மட்டும் கொடுங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்காதீங்க. அதாவது எழுதுறதுக்கு பழக்கி விடாதீங்க. ஏன்னா 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோட கை, போனு, ஸ்கின் எல்லாம் சென்சிட்டிவாக இருக்கும். அவங்க பென்னை பென்சில் பிடிச்சி அழுத்தி எழுதும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகும். அதனால் 3 வயசுக்கு அப்புறமா ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.